was trapped. I, alone, had no body, no senses, no feeling. I was in hell. இன்னைக்கு ரோட் ரன் Wednesday morning 3 kilometer repetition like competition pace. இந்த சீசனோட ஹார்டஸ்ட் ஒர்க் அவுட் இதுதான். 4 to 5 repetition. எப்படி போகுது பார்ப்போம். எனக்கே கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. படிக்க ஓகே தானே? என்ன பயப்படுற? ஃபாலோ பண்ணு அப்படியே. கிலோமீட்டர் மேல வர போங்களா? வாடா. ஹார்ட் பீட் செக் பண்ணாங்களா? எப்படி இருந்துச்சு உனக்கு? இப்ப அவர் 1 கிலோமீட்டர் போற எந்த அளவுக்கு அவரை யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ உன்னோடதே சேர்க்கணும். இப்ப நீ என்னோட என்ன டிபெண்டே பண்ணிட்டு உனக்கு ரேஸ் ஓப்பன் ஆகாது. அப்புறம் இப்படியா ரேஸ் மணி பாத்துக்கோ. ஆகஸ்ட் பாத்துக்கோ. போலாம். ஓய் பிரச்சனை போனா போதும். 3 போதும். நல்லா ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் இல்லைன்னா மட்டும் நம்ம பண்ண முடியும். ப்ரெஷர் ஆக்டினாவே நீங்க வந்து ட்ரைனிங்கே பண்ண முடியாது. அவர் ஒர்க் சொல்லி கூட முடிக்கல. அப்பவே நீ பாதி லாக்டிக் மசில் அப்பவே நமக்கு லாக்டிக் ஆயிருதா? இப்ப பைக்ல போறப்ப சடன் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சா பாடி எப்படி ஒரு மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி நீ ஆயிடுறேன். நானும் தான் அப்ப போய் போட்டு வரேன். அப்ப எனக்கு நானும் அதே பாடி கண்டிஷன் தான் வரேன். இதுக்கு உங்களுக்காச்சும் இன்னொரு 6 மாசத்துல காம்படிஷன் இருக்கு. அடுத்த சூப்பர் எனக்கு எதுவுமே கிடையாது.
அப்ப என்னோட நீங்க தான் ஒர்க் அதிகமா பண்ண சொல்ல போனா நான் உங்களுக்கு பேஸ் மேக் பண்ணேன், நீங்க எனக்கு பேஸ் மேக் பண்ணிருக்கீங்க. பயப்படாம பண்ற பேசணும் ஒரு இதுதானே. இதுக்கு முன்னாடி நான் இங்க நீ இதை விட இங்க நல்லாவே பண்ணலாம்டா. நீ பயந்தே ஓட மாட்ட, பயந்துதான் நீ ஓட மாட்ட. இப்ப ஓடவே முடியாது. ஃபர்ஸ்ட் அவ்வளவு பயந்த, ஃபர்ஸ்ட் செட் அவ்வளவு தூரம் கூட வர, அப்புறம் எப்படி முடிஞ்சுச்சு? எதுக்கு நீ அடுத்த செட், எதுக்கு ரிசல்ட் பத்தி யோசிக்கிற? ஃபர்ஸ்ட் அந்த ப்ராக்ரஸ் பாரு. அந்த செட் அந்த அந்த இப்போ ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணு. அதை விட்டு நீ 4வது செட் எப்படி ஓட போறோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செட்லயே யோசிச்சுட்டு அப்புறம் எப்படி ட்ரைனிங். இதுதான் நான் எனக்கு காம்படிஷன்லயே வரும். இப்ப எப்படி தெரியுமா, ஐயோ காம்படிஷன் ஃபர்ஸ்ட் அடிப்புமா செகண்ட் அடிப்புமா என்ன ஆகும் நல்லா விடுவோமா அப்படின்னு அந்த இப்ப நீ யோசிக்கிற பார்த்து அதான் காம்படிஷன்ல வரும். இப்ப நீ இப்ப அந்தமா மாமா பண்ணமா அடுத்து என்ன ப்ரோக்ராம் ஸ்ட்ரைடா ஓகே ஸ்ட்ரைட் அடுத்த அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டர் 4 செட்டா ஓகே ஃபர்ஸ்ட் செட் 3 கிலோமீட்டர் வரணுமா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் செட்டை போக்கஸ் பண்ணு, அடுத்த செகண்ட் செட்டை போக்கஸ் பண்ணு. அதை விட்டுட்டு நீ ஏதோ இப்ப எடுத்தோடனே 4th செட்டை பத்தி யோசிச்சு காம்படிஷன்ல இப்ப என்ன மாமா பண்ண லாஸ்ட்ல எப்படி ஓட போறா யோசிச்சு மாமா பண்றப்போ சர்ச் பண்றப்போ அங்கேயே பார்த்தேன். அங்கேயே உனக்கு ரேஸ் கையில இருக்காது. எனக்குலாம் இது ஆயிருக்கு. நான் ஜூனியர்ல இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் நான் ரிசல்ட் எப்படின்னு யோசிச்சே இருப்பேன். ரிசல்ட் யோசிப்பே பார்த்தா ரேஸ் ஃபிளாப் ஆயிரும். என்னைக்கு நான் என்ன பத்தி நான் ஓகே நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சேன் அன்னைக்குதான் ரேஸ் இருக்காங்க. அவ்வளோ ஒன்றும் கஷ்டமா கிடையாது, ஈஸியா இருக்கு. ஏன்னா ஹாலிடேக்குன்னு எவ்வளோ 3 மாசம் இருக்கு. 3 மாசம் 90 டேஸ் செம்மையா ரெடி ஆகலாம். ஆனா இன்னைக்கு தானே பெஸ்ட் அது. இன்னைக்கு நீ இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், பெட்டராவே பண்ணிருக்கலாம். நீ என்ன எப்படி ரேஸ் எடுத்து போறாங்கிறதா சும்மா பயந்துட்டு